கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நம்ம ஜெபித்து வருகிறோம். முக்கியமாக இந்த மதிய வேளையில் ஒரு 2 ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒன்று, நம்மகிட்ட இருக்கிற ஒரு குடம் எண்ணெய். இன்னொன்று, அதை விற்கிற வழிமுறை. விதவை ரொம்ப வலியோடும் வேதனையோடும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது சரியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை அந்த அம்மாவை தேடி வருது. தன்னிடத்தில் இருக்கிற பாத்திரம் கொஞ்சம், அயலான் பக்கத்தில் இருக்கிற எல்லாருடைய வீட்டு பாத்திரங்களையும் கொண்டு வரும்படி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வந்த உடனே அதை கீழ்ப்படிந்து அந்த அம்மா செய்கிறது மாத்திரம் இல்லாமல் நொடி பொழுதுல அந்த வீட்டுக்குள்ள அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மதிய வேளையில் உங்களை பார்த்து விசுவாசத்தோடு நான் பேசுகிறேன். நொடி பொழுதில் உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்க போகிறது. நொடி பொழுதில் உங்கள் பிரச்சனை மாறப்போகிறது. நொடி பொழுதில் தேவன் உங்கள் தேவையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எவ்வளோ நெருக்கம் உங்களை சூழ்ந்தாலும், எவ்வளோ போராட்டம் உங்களை சூழ்ந்தாலும், வெளியே வர முடியாமல் எவ்வளோ நீங்கள் தவிச்சிட்டு இருந்தாலும், அந்த பாத்திரம், காலியான எல்லா பாத்திரமும், தான் வீட்டில் இருந்த காலியான பாத்திரமும் வெளியில் இருந்த காலியான பாத்திரமும் ஒரு குடம் எண்ணெயினால் நிரப்பப்பட்டது. உங்கள் வீட்டில் ஒருத்தர் உடைய ஜெபம், ஒருத்தர் உடைய நீதி, அதை மையப்படுத்தி நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. கணவரால் மனைவி ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, மனைவியால் கணவர் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, உறவுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறதோ, தேவன் அதை செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அந்த நாள், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அந்த சூழல் தேவனே செய்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த இரவு அவர் உங்க கூட பேசிகிட்டு இருக்கிறார். இந்த வர இரவு தேவன் உங்களோடு இடைபடுவார். அதனால் மதியம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு காத்துருங்க. 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதிக்கப்பா, ஆசீர்வதித்ததை சரியாக விற்கிற ஞானத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஞானத்தை கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. இரவு இந்த மதியம் காத்திருந்து 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 அந்த ஞானத்தை கேட்டு இரவு நீங்கள் படுக்கும்போது ஒரு சமாதானத்தோடு இருக்கும்படி தேவன் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இது ஒரு ஜெப குறிப்பாக வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற அந்த நம்பருக்கு ப்ரேயர்னு அனுப்புங்க. இந்த ஜெப குறிப்பாக நான் அனுப்புகிறேன். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இந்த மதியமும் இரவும் நிம்மதியாக கர்த்தர் உங்களை வைப்பார். ஆமென்.